ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரெண்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்திரன்ஸ் ப்ரூஃப் பார்ட் 3 வீடியோ தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்ருப்போம். எந்தடா சித்தி இப்படி பண்ணிட்ட? போராவா நான் என்ன பண்ணேன்? ஏன் இதை பத்தி உனக்கு தெரியாதா? இந்த ப்ரொஃபசர் போரா முன்னாடியே பாடத்தையே ஓட்டிட்டீடா. ஓ மை காட், எப்போ? தெரியாத மாதிரி கேட்காது, அடிச்சு கொண்டுருவேன். ஆனா சத்தியமா ஞாபகம் இல்ல டாக்டர். ஸ்டோரேஜ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நினைவுகள்லாம் டிலீட் பண்ணிருப்பேன். அதெல்லாம் டிலீட் பண்ணிரு. அந்த ஆட்டியை பத்தி சொன்ன மேட்ரு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு என் பாடத்தை வாக்கு. ஆனா என்ன டாக்டர் நீங்க தானே சொன்னீங்க ஆட்டியெல்லாம் டிலீட் பண்ணக்கூடாதுன்னு. வீணா புது சுப்பையா நான் சொன்னது ஆன்டி வைரஸ். ஆனா இவன் ஞாபகம் வச்சிருக்கிறது கேண்டீன்ல சத்தி ஊத்துற ஆட்டியை பத்தி. ஓ அப்படியா டாக்டர்? ஏப்பா சிட்டி அவர்தான் தெளிவா சொல்லியிருக்காருல, எங்களுக்கு தான் புரியாது, உனக்குவா புரியாது? எனக்கும் புரியலையே. இந்த ஆள் நார்மல் வாய்ஸ்ல பேசினா புரியும், சூப்பர் ஸ்டார் வாய்ஸ்ல பேசிட்டு பாதி புரியுது பாதி புரிய மாட்டேங்குது. நார்மலா வாடா சிட்டி என்ன பண்றீங்க கேட்கறதுக்கு ஓடா சிட்டி என்ன பண்ற எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன சொல்ற பாத்தியா? இப்ப கூட நீ சிரிச்சியா? எப்படி இருந்துச்சு? நார்மலா இருந்துச்சா? ஆனா இந்த சிரிக்க சொல்லு அப்படின்னா சிட்டி எல்லாம் ஒரு அளவுக்கு தான், பார்த்து பேசு. பாத்தியா பாத்தியா? இப்ப கூட சிட்டி எல்லாம் ஒரு அளவுக்கு தான், பார்த்து பேசு அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு சிட்டி எல்லாம் ஒரு அளவுக்கு தான், பார்த்து பேசு அப்படிங்கிறாரு. என்ன புரியா? எந்தாரா சூப்பர் ஸ்டார் வாய்ஸே கலாய்க்கிறியா? சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பரா இருக்கு, ஆனா உனக்கு நல்லா இல்ல. பார்த்து கேட்டா உன்னை உருவாக்குனதே நான் தான். ஆனா நீ ஏன் மனசே காயப்படுத்துற மாதிரி பேசுறல. மனித உணர்வுகள் உனக்கு புரிஞ்சா நீ இப்படிலாம் பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் உனக்கு மனித உணர்வுகளை கொடுக்கணும். சுப்பையா பன்னீர் செல்வம், நீங்க 2 பேர் என்ன பண்றீங்க? இவனுக்கு மனித உணர்வுகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேவைப்பட்டா வெளியில கூட்டிட்டு போங்க, 4 பேர் கூட பழக பண்ணுங்க. ஆனா வெளியாட்கள் கூட பழக விடாதீங்க. நம்ம ஆளுங்க கூட நம்ம ஆளுங்க கூட மட்டும் பழக விடு. நம்ம ஆளுங்களா? நம்ம ஆளுங்கன்னா நம்ம ஆளுகட்டா நம்ம ஆளுகதே. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அடகாசு மட்டும் போதும் கண்ணே, பாசம் மட்டும் எண்ணத்துக்கு. சைக்கிளைகளோடு காத்துக்குள்ளே பாட்டியோடு என்னடா பேசிக்கிட்டு இருக்க எங்க? அடேங்கப்பா, எப்படிங்க இந்த வயசுல கூட நீங்க 2 பேரும் அப்படியே சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க? அது எப்படின்னு நான் சொல்றேன் கேளு. இல்ல இல்ல வேணாம் வேணாம், நீங்க சொன்னா ரொம்ப நேரம் சொல்லுவீங்க, நானே ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். கழுத? ஆமா, இவர் மட்டும் வாலிப கழுத, நீ கிழவன்தாயா. சரி விஷயத்துக்கு வா. இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு இடையில உள்ள தூய்மையான காதல் தான் காரணம். அதனால நீயும் காதல் பண்ணு, என்ஜாய் பண்ணு. நான் காதல் பண்றதா? என்ன பாட்டி சொல்றீங்க? அட ஆமாடா சிட்டி, நீ காதல் பண்ண ஆரம்பிச்சாவே எந்திரன் படத்திலே ஒரு ட்விஸ்ட் வரும். அதனால வீட்டுக்கு போயிட்டு எவ்வளவு பிடிச்சு காதல் பண்ணு. ஆண்டாளு விஷயம் தெரியாம பேசாத. நீ என் பேரு தெரியாம பேசாத. யாரு அந்த ஆண்டாளு? எத்தனை வாட்டியா பேரை மாத்தி மாத்தி கூப்பிடுவேன்? ஐயோ மாட்டிக்கிட்டோமே. அது ஒண்ணு இல்ல அண்ணக்குடி. எது அண்ணக்குடியா? அருணாச்சலமா? இல்லமா கூலி. ஐயோ இந்த கிழட்டு பைய படுத்துற பாரு என்னால தாங்க முடியலையே. ஹலோ மேடம், ஐ அம் யூ. ஒழுங்கா மரியாதையா போயிரு, இல்ல மான மரியாதையை கெடுத்து விடுவேன். நல்ல கோபால கோவிந்தா தாரே ரையா 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 ரையா. இதுவே சொல் பாட்டு, ஆனா நம்ம இன்ட்ரோ எப்படி தெரியுமோ? நந்த கோபாலா. போதும் பாட்டுலாம் போதும், வேற ஏதாவது கற்றுக் கொடுங்க. நேற்று எதுவும் தெரியாது, நான் என்னத்தை கற்றுக் கொடுக்க போறேன்? அதான் பாட்டு பாடுறது கூட ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. நந்தினி நான் லவ் பண்ற பொண்ணு, ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கல. எடகை எப்படி சொல்றீங்க? நல்ல எடகை இருக்குங்க, கூட பிடிக்கல. அவளுக்கு வேற ஒருத்தனை கொடுத்துருக்கான், பேரு ரிமோட்டா. ரிமோட்டா? எடகை எப்படிலாம் பேர் வைக்கிறாங்க? அதான் பாருங்களேன், ஸ்ரீராமானுஜன் அழகா பேர் வச்சிருக்க, என்ன பிடிக்கலையா?
ஆனா யாருன்னே தெரியாத ரிமோட்டை கொடுத்துருக்கான். அக்கிரமத்தை பார்த்தேலா? யாருக்குமே அக்கறை இல்லை, யாருக்குமே பொறுப்பு இல்லை, யாருக்குமே எதுவுமே இல்லை. ஐயோ, ஏங்க அழுவறீங்க? அழுவாதீங்க. வீராபாடுத்துக்கிற பேரு ரொம்ப கெத்தான பேரா இல்லாட்டியும் ஒரு அமைதியான பேரா இருக்கு. அதனாலதான் பிடிக்கலையோ என்னவோ. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் அமைதியான பேர் எங்க பிடிக்கிறது? கிசா கிசா பாய் 1 2 3, தர்பூசணி திவாகர், இந்த மாதிரி பேர் தான் பிடிக்கிறது. ஆனா எனக்கு மட்டும் என்ன அப்படி பேர் வச்சாலும் எனக்குன்னு இல்லை, எங்க குடும்பத்துக்கே அப்படித்தான். எங்க அப்பா பேர் பார்த்த சாரதி, அது என்ன விட அமைதியான பேர். அது கூட பரவாயில்ல. எங்க தாத்தா பேர் பூச்சி. பூச்சியா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. யாராவது உங்க தாத்தா பேர் என்னன்னு கேட்டா நான் பூச்சின்னு சொல்லுவேன். உடனே அவங்க எல்லாம் சிரிப்பா. சிரிச்சு முடிச்சுட்டு என்னடா பேரு? பூச்சி, வண்டு, கரை எல்லாம் பேர் வச்சிருக்காரு கலாய்ப்பா. எனக்கு ஒரு அளவா இருக்கு தெரியுமா? ஐயோ, என்ன கிடைக்க மறுபடியும் அழுதுகிட்டே இருக்குங்க. இல்ல சிட்டி, நீ ஒரு ரோபோட். ஆனா உனக்கு கூட சிட்டின்னு ஸ்டைலா ஒரு பேர் வச்சிருக்க. அதனால சாதா சிட்டி வயிறுல திகு 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 எரியுறது. ஏதாவது கத்து கொடுக்குறா, நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்க. ஆக்சுவலா உனக்கு இப்ப அழுகிறதுக்கு தான் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் சிட்டி. புரியுதா இல்லையா? இதுவும் ஒரு வே ஃபீலிங் தான். ஓ, அப்படிங்க. நிஜமாவே அழுகலையா? இந்த சில்லி மேட்சுக்கெல்லாம் அழுகிறதுக்கு நான் அந்த லூஸ் சாம்பியன் நினைச்சியா? அப்படிதான் நினைச்சேன். ஆனா கொஞ்சம் இருக்க அப்படிங்க. அப்படி இல்லையா? நீங்க யாரு? got me. ஒரு 2 minutes வெயிட் பண்ண, மண்டைக்கு மசாலா தடவிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். Hey, Chuchi, I'm Rebel. RMO Rebel. The rap of model, Chapatically Solar, and Mukiyama. Let you the original lover. Oh, these are அது. அப்போ முதல்ல ரிமோட் சொன்னேன். How? அதாவது வீடா போட அப்படி அப்படிதான் சொல்லிட்டு அதனால அப்படி சொன்னேன். By the way, மனுஷங்களோட ஃபீலிங்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறது தானே வந்தேன். இருக்கிறதுலேயே முக்கியமான ஃபீலிங்ஸ் பற்றி சொல்லித்தரவா? அது என்ன ஃபீலிங்ஸ்? இட்ஸ் லவ் மேன். கேள்விப்பட்டது இல்லையா? ஓஹோ மாம்சே, எவன்கிட்ட பழக போனாலும் எல்லாருமே லவ் பண்ணு சொல்லி தராங்களே தவிர எவனுமே உருப்படியா எதுவும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. அப்ப லவ் பண்ணிட வேண்டியதானே? லவ்வா? நாடா? நான் யாரை போய் லவ் பண்றது? ஆனா லவ் பண்றதுக்கு ஆள் இல்ல. அதான் அடிக்கடி ஒரு பிள்ளை இந்த லேபுக்கு ஒன்று வருது. அழகா, சிவப்பா, இந்த மாதிரி பர்சனாலிட்டியா. எது பர்சனாலிட்டியா? சரி சரி, கோவப்படாதீங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அந்த பிள்ளைய மாதிரி ஒரு அழகான பிள்ளையா, ஒரு கேரிங்கான பிள்ளையா லவ் பண்ணலாம். ஏன் அந்த பிள்ளைய கூட லவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடி செருப்பால டாட் செட் என்னடா சொல்லி கொடு. ஸோ வந்து செம்ம காமெடியாக வந்து இருக்குங்க. ஃபுல்லாகவே வந்து சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. டப்பிங் சூப்பராக இருக்குது. உண்மையாகவே வேறு லெவல் டப்பிங்கு. அப்படியே ஃபுல்லாக போட்டு சூப்பராக வந்து ரஜினி, கவுண்டமணி, செந்தில் 3 பேருமே காம்பினேஷன் நல்லாயிருக்கு. பார்க்குறக்கு செம காமெடியாக வந்து இருக்கு. கொஞ்சம் கேளுங்க. அந்த பிள்ளையோட பாஸ் லவ் பண்ணுற பொருடா? ஐயோ தெரியும் சுப்பையா. ஆனால் அந்த ப்ரொஃபஸர் போரா இருக்கார்ல, அவர் தான் ஒரு 3000 ரூபா காசு கொடுத்து சிட்டி அப்படி ட்ரிகர் பண்ண சொன்னாப்ல. இங்கே வந்து லஞ்சம் ஆகுறத விடலையாடா? கிழவனுக்கு தெரிஞ்சாட்டா தெரியுமா? ஆனால் அவருக்கு எப்படி தெரியும்? நம்ம என்ன கவர்மெண்ட்ல வேலை ஆக்குறோம், பிரைவேட்ல தானே, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதோட அந்த ப்ரொஃபஸரு உங்களுக்கு ஒரு 2000 ரூபா காசு கொடுத்தாரு. அது 3000 ரூபாய் வாங்கி தரேன், என் கூட சேர்ந்துக்குங்க. அது வந்து சேர்ந்துக்கலாத்த. ஆனால் கிழவனை நினைச்சாதான் வயிற்ற கலக்குது. ஆனால் கிழவருக்கு தெரியாம நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் துணிஞ்சு இறங்குங்க. அப்படின்னா சரி. ஏடா சிட்டி, நீ அந்த சடாப்புலையே லவ் பண்ணு. அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கு. அது உனக்கு அதுக்கு சோடி போடுறது சூப்பராக இருக்கு. எப்படா? சூப்பர். இப்போ யோசிக்கிறத பார்த்தா இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சு எவ்வளோ இருக்கு. போடுறா பிஜிஎம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்பவே காமெடியாக இருக்குங்க. செம்ம சூப்பராக வந்துருக்கு. டப்பிங்கு, வாய்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த ஆர்ட் பண்ணி சூப்பராக வந்து பேச வச்சுருக்காங்க. ஃபுல் கதையுமே அப்படியே சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. 3 பார்ட்டுமே வேறு லெவலில் வந்து இருக்குது. கேர்ட்டூன்ஸ் வேறு லெவல். உண்மையாகவே சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த எந்த வீடியோ போடலான்னு கீழே வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Bye.